கண்டிப்பா மேம். இன்னும் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு கரெக்ட்டா இருக்கும்? தன்வந்திரி தன்வந்திரி அவர்களை வழிபடுறதும், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரும் ஒரு நாள் முடிஞ்சா போயிட்டு வர்றதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தன்வந்திரி மந்திரம் சொல்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நீர்மோர் கொடுக்கறது, டொனேட் பண்றது, லெமன் ஜூஸ் டொனேட் பண்றது, இதெல்லாமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க, அவங்களுக்கு மெடிசின்ஸ் தேவைப்படுது, வாங்கி கொடுக்கணும், அவங்க கிட்ட காசு இல்ல, சர்ஜரிக்கான செலவுல வந்து பணம் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும். சோ கும்பராசி நேயர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்துல இருந்தாலுமே இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமா தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாத்திக்கணும். சோ வருடம் முழுக்க சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி வெரி பெஸ்ட்.